எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிட்டோம். நானு, மட்டு, முதலாளி. இந்தியா, பாகிஸ்தான் முடிஞ்சிருச்சு. போன வாரம் தானே ஒண்ணு அடிச்சேன். அப்படியே இந்த வடிவேலு காமெடி, வின்னர் காமெடி மாரி, அது போன வாரம், இது இந்த வாரம் அப்படிங்கிற மாரி திரும்பியும் பாகிஸ்தானை வீழ்த்தியது இந்தியா. அதுக்கப்புறம் திரும்பவும் கை குடுக்கலன்னு நெனைக்கிறேன். குடுக்கல. அது மோடி திரும்பவும் கை குடுக்கல. அது கை ஓகே. கொடுக்காததுன்னா ஆண்டி பைக்ராஃப்டோட கை கொடுத்தாரு. அவங்க கேப்டன் ஆண்டி பைக்ராஃப்டும் கை கொடுக்கல. அதுதான் மேட்ச் இவங்க சொல்லலாம். இன்னும் வந்து 18வது ஓவர் வரைக்கும் மேட்ச் இழுத்துட்டோம். 19வது வரைக்கும் மேட்ச் இழுத்துட்டோம் அப்படின்னு. ஆனா ரிசல்ட் என்னமோ 6 விக்கெட்ல இந்தியா ஜெயிச்சிருச்சு. இது கன்வின்சிங் வின் தான். 171 அடிச்சுட்டு நாங்க கொஞ்சம் கௌரவமா தோத்தோம் அப்படின்னு சொல்லலாம். பட் தோல்வி தான். கௌரவம்லாம் அதுல இது கிடையாது. காம்ப்ரிஹென்சிவ் வின் ஃபார் இந்தியா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க 2 பேரும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல 91 ரன்ஸ் நினைக்கிறேன். பிரகாரம் அடிச்சுட்டாங்க. அது டார்கெட் பண்ணப்ப சரி 200 கூட போயிடுவாங்க போலுக்கு செகண்ட் ஹாஃப்லன்னு. அதுக்கப்புறம் நல்லா நம்மளோட ஸ்ட்ரைக் பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. டக்குன்னு விக்கெட் எடுத்து விட்டு 6 ஓவருக்கு அவங்க எதுவும் பவுண்டரி அடிக்கல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அட்லீஸ்ட் ஒவ்வொரு ஓவருக்கு அட்லீஸ்ட் ஒரு பவுண்டரி அடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொன்னு வந்து அந்த 6 ஓவர்ல வந்து பெருசா ஸ்ட்ரைக்கும் ரொட்டேட் பண்ணல. ஐ திங்க் தேவர் லைக் ட்ரைங் டு ஹிட் ஆஃப் த பால்னு பார்த்துருந்தாங்க. கடைசி 4 ஓவர்ல கொஞ்சம் ரன் அந்த தூபே முதல்ல விக்கெட் எடுத்தாலும் கடைசி ஒரு கொடுத்துருக்கலாமா அப்படின்னு அது ஒரு கொஸ்டின். பட் அது பதிலாக ஹர்திக் பாண்டியா முன்னாடியே போட விட்டுருக்கலாம். அது இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு. அது மட்டும் 17 ரன் போயிடுச்சு. அப்படி இல்லாட்டி த ஸ்கோர் ஹவ் பீன் ஈவன் லெஸ்ஸர். நல்ல கம்பேக் ஃப்ரம் இந்தியா ஆஃப்டர் 10 ஓவர்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ மீன் ஒன் ஆஃப் த ரேர் இது பும்ரா ரொம்ப கேவலமா போட்டாரு அப்படி சொல்லியே ஆகணும். லைக் ரொம்ப பெத்தட்டிக் அந்த அளவுக்கு. லைக் என்ன சொல்றது, லிட்ரலி வந்து ஒரு ஸ்லோ பால்ல விக்கெட் எடுக்கிறாரு ஹர்திக் பாண்டியா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோ பால் கூட போடல. அந்த பிச்சில் சும்மா ஃபாஸ்டா போடுறேன் அப்படின்ட்டு எல்லாம் ஈஸியா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய வந்து என்ன சொல்றது, ஃபுல் டாஸ் வந்து அவ்வளோ லைக் ஹிப் ஐ ஃபுல் டாஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வெரி வெரி ஆஃப் கலரா இருந்தாரு. எனக்கு இப்போ இதுல என்ன பயம் வந்துச்சுன்னா, இப்ப தூபே போறதை பார்த்து சிஎஸ்கே வேற ஆல்ரவுண்டர் வேணான்னு முடிவு பண்ற போறாங்க. நாங்க கிரீன் எதுக்குடா கிரீன், நாங்களே தூபே வச்சிருக்கோம்டா அப்படின்ட்டுருவாங்க. நீ வந்து இந்தியா பாகிஸ்தான் நடந்தாலும் சிஎஸ்கே பத்தி பேசுற பத்தியா? அங்கதான் நான் நினைக்கிறேன். இந்த மேட்ச பத்தி சொல்லுங்க. இதுல வந்து என்னன்னா நல்லா போட்டாரு. அது வந்து துபே கொடுக்கறது ஆப்வியஸா தெரியுது. பிச்சு வந்து கொஞ்சம் ஹோல்டப் ஆகுதுன்னு. அதை வந்து ஆக்சுவலா நல்லா பும்ரா வந்து ஸ்லோ பால் போடுவாரு. டெஸ்ட் மேட்ச்லயே ஸ்லோ பால் போடுறவரு இதுல ஏன் போடலன்னு தெரியல. 2 ஸ்லோ பால் போட்டது எல்லாமே அந்த ஓவரால் ஃபுல்லா அந்த யார்கர் லென்த்ல ஸ்லோ பால் போட்டாரு. பட் பிச்சை யூஸ் பண்ணி ஸ்லோ பால் போட்டிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது கரெக்டா மிக்ஸ் அப் பண்ணிருந்தா அக்சர் பட்டேலுக்கு இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கணும் கொஞ்சம். அது இந்த மாதிரி பிச்சில் வந்து அக்சர் பட்டேல் வந்து ஒரே ஒரு ஓவர் ஐ திங்க் 6 or 7 கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அது ஒரு 6 அடிச்சாங்கல்ல. ஆமா, ஒரு 6 அடிச்சாங்க. உடனே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க தப்பு வந்து முகமது நவாஸ் வந்து அனுப்புறது. கேப்டன் வந்து அவர் வந்து கொஞ்சம் இதை எடுத்து வரணும். சல்மான் அவர் போர் செஸ் மாதிரி தான்டா. முகமது நவாஸ் அனுப்புனனாலதான் அவங்க அக்சர் பட்டேல் கொடுக்கல. இல்லாட்டி அவங்க அக்சர் பட்டேல் வச்சு எக்கனாமிக்கலா போட்டிருப்பாங்கல்ல. அப்படிதான் செஸ் மாதிரி தான் இது. முகமது நவாஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசா பண்ண போறது இல்லைன்ற. அவர் வந்து பயங்கரமா ஸ்லோ பண்ணாரு. அவரு ஓப்பனர் வந்து 50 of 35 பால்ஸ் இருந்தாரு. அதுக்கப்புறம் 58 of 45 பால்ஸ். அவர் எப்பயுமே அந்த ஸ்லோ டவுன் ஆகுறது வந்து அடுத்த லெவலுக்கு போக மாட்டாங்க. இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஆக்சுவலா முகமது நவாஸ் பதிலா அஃப்ரிதி இறக்கி விட்டுருக்கலாம். அவர் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர் தான் வேணும்னா அதை கூட பண்ணியிருந்திருக்கலாம். அது சீரியஸா நல்லா இதுதான் வெற்றி. அவங்க லெஃப்ட் ஹேண்டர் தான் வேணும் அப்படின்னா இஷ்டத்துக்கு அடிக்கணும்னு சொல்லி அஃப்ரிடி இறக்கி விட்டுருக்கலாம். நீங்க அக்சர் பட்டேலுக்கு போலிங் கொடுக்காம பண்ணிட்டாங்க. அது ஓகே தான். பட் இன்னைக்கு நவாஸ் அடிக்கல. பட் ஓகே, அவங்க லெஃப்ட் ஹேண்டர் இறக்குன வரைக்கும் கரெக்ட் தான். பட் நீ சொல்ல மாதிரி அஃப்ரிடி இறக்கி இருக்கலாம். இன்னொன்று என்னன்னா, அவங்க அந்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் பிட்வீன் ஓவர்ஸ் 10 to 14 வந்து லெஸ் தேன் 6 runs per ஓவர் போயிருக்காங்க. அந்த சைப் ஜாதா ஃபர்ஹான் அவுட் ஆகிற வரைக்கும். ஸோ அங்கே தான் கேம் அவங்களுக்கு போயிருக்கு. 10.3லேருந்து 14.1 வரைக்கும் அரௌண்ட் 5.5 போயிருக்காங்க. அங்கே தான் அவங்களுக்கு கேம் அடி வாங்கி. அந்த 6 ஓவர் ஃபர்ஸ்ட் அந்த 11 to 16 வந்து பவுண்டரியும் அடிக்கல அவங்க. ப்ளஸ் அட்லீஸ்ட் அவங்க ஸ்ட்ரைக் இன்னும் ரொட்டேட் பண்ணி அதிகமா ஓடி இருக்கலாம், அது பண்ணிருக்கலாம். பட் அவங்க அதுவும் எதுவும் பண்ணல. அந்த இதுல ஃபெல் பேக் நினைக்கிறேன். ஆனா அப்படி இருந்தாலும் நம்ம ஆளுங்க சரி இன்னும் ஒரு 20 runs எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு பார்த்தா கூட நம்ம ஆளுங்க சேஸ் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அப்படின்னு பிட் மோர் ப்ரெஷர் அது பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா அடிச்சிருப்பாங்க. இன்னும் நமக்கு எவ்வளவு பேட்டிங் இருக்கு. இன்னும் சிவம் துபே இருக்கு, வெளியே இருக்காரு, அக்சர் பட்டேல் இருக்காரு, அதெல்லாம் நிறைய இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா, அவங்க முகமது ஹாரிஸ் ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன் தானே. அவரு எல்லாம் இன்னும் வராமையே
20 ஓவர்ஸ்ல வந்து 5 விக்கெட் தான் விழுந்து நிறைய பேர் வந்து 100 ஸ்ட்ரைக் ரேட்டா விளையாடுறாங்க. இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா விளையாடணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபக்கர் ஜமான் எவ்வளவு அக்ரெசிவா விளையாடினாரு, அதுக்கப்புறம் அந்த மொமெண்டம் இருந்துச்சு. அந்த மொமெண்டம் வந்து சும்மா நிறைய சேஞ்சஸ். ஹுசைன் டல்லட் இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட்ல ஒரு ஒரு 2 மேட்ச் விளையாடலாம், அதை சேஞ்ச் பண்ணிட்டு திடீர்னு இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்ல கொண்டு வரது. அவர் எவ்வளவு விளையாடிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட்? ஐ திங்க் 90. அதெல்லாம் கொஞ்சம் மேபி ஒரு கண்டினியூட்டி இருந்தா இன்னும் இருந்திருக்கும். அதே மாதிரி அஸ்வின் பிச்சில் வந்து 2 பேஸ் இருந்துச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா கூட அந்த திலக் வர்மாவுக்கு வந்து ஷைன் அஃப்ரிடி அதுக்கு போட்டது 140யும் ஒரு ஸ்லோ பால் போட்டார், அப்புறம் ஒரு 140 போட்டார். அந்த மாதிரி பண்ணா நல்ல வேல்யூ இருக்கு. நீங்க பேஸை மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா பும்ரா அதை பண்ணியிருந்திருக்கணும். நீங்க அன்பார்ச்சுனேட்லி பண்ணல. அவங்களும் அந்த பவுலர்ஸ் நிறைய அந்த மாதிரி பண்ணியிருந்துக்கலாம், ஒரே பேஸ்ல போடாம. ஐ திங்க் பும்ரா வேற ரொம்ப ஹார்ட் ரொம்ப இது பண்ணிட்டோம் ப்ரிவியூல. அவர் நல்லா போட்டாரு பாருங்க. ஹரிஸ் ராஃப் அது எதிர்பார்த்தது தானே. அவர் ட்ரை பண்ணி விக்கெட் எடுத்துருவாரு. ஃபேண்டசி பிக்குக்கு ஒரு ஐடியல் பிளேயர். அது 26 ரன்ஸ் 2 விக்கெட்ஸ் வெரி குட். இது நல்லா போட்டாரு ஆக்சுவலா. அவர் வந்து அதான் பண்ணாரு. 140 நல்ல இது பண்ணாரு. அடுத்த பால் பயங்கர ஸ்லோ பால் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டாரு. மேபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டா இந்த விக்கெட்ல வேல்யூ இருந்துச்சு. அதனால அவர் இன்னைக்கு நல்லா போட்டாரு. ஒரே மாதிரி நல்ல பேட்டுக்கு வர பிச்சா இருந்தா இவரோட டிசப்பியர். இன்னைக்கு வந்து 2 பேஸ் இருந்தனால அதை கரெக்டா யூஸ் பண்ணாங்க. அதுதான். இல்ல, பும்ரா ஸ்ட்ரைங் டூ ஹார்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி அவர் கொஞ்சம் சரி பரவாயில்ல, கொஞ்சம் ட்ரை பண்ணல, விக்கெட் எடுத்தாலும் ஸ்ட்ரைக் பவுலரா இருக்கும் ட்ரை பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் இஸ் லைன் யூஸ்வலா அந்த மாதிரி போட மாட்டார். ஃபுல் டாஸ் வந்து அவ்வளோ இதுவா யாருக்கர் அவ்வளோ மிஸ் பண்ண மாட்டார். மிஸ் பண்றது லைட்டா மிஸ் பண்ணா பரவாயில்ல, ரொம்ப ஆக்சுவலா மிஸ் பண்ணாரு. அண்ட் ஃபர்ஸ்டே வந்து அவங்க டவுன் தி ட்ராக்லாம் வந்து அடிச்சது மேபி ஐ டோன்ட் நோ 100%. சரி, ஒரு மேட்ச் தானே. பும்ரா இஸ் அலௌட் டு ஃபெயில். இது வந்து இன்டர்னல் டெஸ்ட் தானே. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி எனக்கு விக்கெட்லெஸ். அதுக்கு லாஸ்ட் டைம் எப்ப நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. வருண் சக்கரவர்த்தி விக்கெட்லெஸ் ஒரு பெரிய காரணம் அதாவது இவ்வளவு கொடுமையா இந்தியா கேட்சிங் பண்ணி எனக்கு வந்து இதை பாக்குறதுக்கு பாகிஸ்தான் 90ஸ்ல ஃபீல்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. அபிஷேக் சர்மா 2 கேட்ச் விட்டாரு. ஐ மீன் செகண்ட் கேட்ச் ஓகே கஷ்டம். பட் குல்தீப் ஒரு கேட்ச், கில் ஒரு கேட்ச், கொஞ்சம் கொடுமையா தான். அதெல்லாம் எல்லாமே டாலிஸ். அபிஷேக் சர்மா அந்த பவுண்டரி தவிர மற்றதெல்லாம் வந்து நம்ம பிடிச்சிரும் ஷோர் ஷாட். 71% அது தான் சொல்லுவாங்க. துபாயில வந்து அந்த ஃப்ளட் லைட் வந்து கண்ணுக்குள்ள அடிக்கும். மேபி அதுவா காரணமா கூட இருக்கலாம். அந்த குல்தீப் கேட்ச் கிடையாது. சரி விடுங்க. அது இந்த ஏதோ ஒரு போன 2 மேட்சா வந்து இந்த மேட்ச்ல இந்த கப்ல வந்து மொத்தம் 7 கேட்ச் ஒதுக்கி விட்டுருக்காங்க. 25 சான்ஸ்ல ஏதோ 7 கேட்சஸ் தேவ் டிராப்ட். ஹோப்ஃபுல்லி நம்ம திலீப் கொஞ்சம் ஏதாவது மெடல் கொடுத்து மக்களை ஏத்தி கொண்டு வருவான்னு பார்ப்போம். 2வது கேட்ச் விட்டதுல இருந்து ஒரு கேட்ச் விட்டப்பயும் அவரை தான் காமிச்சாங்க. ஃபீல்டிங் வச்சுதான் காமிச்சாங்க. சைம் அய்யூப் வந்து இன்னைக்கு ஒரு வழியா 21 ரன் அடிச்சிட்டாரு. 21 டைம்ஸ் மோர் தென் வாட் ஹி ஸ்கோர்ட் அப்படின்னு. ஆனா நீங்க பவுலிங்ல வந்து சரியா போடல, அடி வெளுத்துட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க? போன தடவை எல்லா பாலையும் அடிக்காம கொஞ்சம் ஒரு 2 6 அடிச்சுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவா விளையாண்டாரு. ஆமா, இன்னைக்கு வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட் போல 189ல தான் இருந்தார். யூஸ்வலா 200ல போவாரு. இன்னைக்கு 189ல தான் இருந்தார். ஸோ ஹி டெம்பர்ட் ஹிம்செல்ஃப். கொஞ்சம் இன்னிங்ஸை கேரி த்ரூ பண்ணார். அது முக்கியம் நினைக்கிறேன். அவர் எப்பயுமே அந்த ஃபுல் ஆன் அக்ரெசிவ் ஆடாம சில நேரம் இன்னிங்ஸ் கேரி ஆன் பண்றது. ஸோ 10 ஓவர்ஸ் வரைக்கும் அவங்க கொண்டு போனது வந்து ஐ திங்க் இட் வாஸ் a really good cause. அண்ட் கில் ஆக்சுவலா ரொம்ப நல்லா விளையாடினாரு இன்னைக்கு. கில் ஆக்சுவலா ரொம்பவே நல்லா விளையாடினாரு. பட் அகெயின் தி சேம் டிஸ்மிசல், லைக் பேட் அண்ட் பேடுக்குள்ள ஓப்பனா விட்டு போல்ட் ஆகுது. ஓகே டிவியேஷன் இருந்துச்சு. ஓகே மேபி 2020ல ஓகே இட் ஹேப்பன்ஸ். ஏன்னா அந்த ஷாட் போய் தான் ஆகணும். பட் அதே மாதிரி கொஞ்சம் நிறைய அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. நம்ம நேத்து பேசிட்டு T20 சேஸ் தானடா. சொல்லு. நம்ம நேத்து பேசிட்டு இருந்த பாகிஸ்தானுக்கு ஒரு அப்துல் ரசாக், அசார் முகமது மாதிரி ஒரு பேசர் ஆல்ரவுண்டர் வேணும்னு. ஃபக்ரி மஷ்ரஃப் அந்த ரோலை கொஞ்சம் கிராஜுவலா கன்சிஸ்டன்டா ஃபில் பண்ணுவாரான்னு தெரியல. அப்பப்போ ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பிஎஸ்எல் விளையாடுவாரு. இந்த லெவலுக்கு வரும்போது தான் அடி வாங்குறாரு. அதான் அது வந்து ஒரு டைம் அகைன் அது ப்ரூவ் ஆகுது. பிஎஸ்எல்ல வந்து ஒரு பெரிய பிஸ்து. இங்க வரும்போது வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருக்காரு. பட் டைம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இவங்க கண்டினியூட்டி தே ஹேவ் டு சப்போர்ட் ஹிம். லாங் செயின் கொடுக்கணும், லாங் ரோ கொடுக்கணும். பார்ப்போம்.
பட் அதான் இவங்க அதே மாதிரி அல்டிமேட் சூரியகுமார் யாதவ் டூ பேஸ் பிச் டூ பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஒரு ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாரு அவர் சூரியகுமார் யாதவ், நான் வந்து ஃபைனலுக்கு மேல தூக்கி அடிக்கிறேன்னு ஷஃபிள் பண்ணி இப்படி போயிட்டாரு. போன போய் தெரிஞ்சிச்சு அங்கதான் போக போறாருன்னு. யார் பவுலர் இருந்தாலும் அப்படி போட்டிருப்பாங்க. பிச்சு வந்து டிட் த ரெஸ்ட். அவர் அவ்வளோ அவரு ஏர்லியரா அப்படி பண்ணிருக்க தேவையில்லை. அது ஒரு காமன் ஷாட் அவர் பண்ண போறாருன்னு மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த பிஹைண்ட் இல்ல அது த பண்ணலாம். நம்ம செகண்ட் பேட்டிங் தான் பிடிக்கிறோன்றப்ப நமக்கு பிச்சை பத்தி தெரிஞ்சிருக்கும். 20 ஓவர் நம்ம ஃபீல்டிங் பண்ணிட்டு போறோம், இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருங்கிறப்ப பால் கொஞ்சம் நின்று வருது அப்படின்றப்போ ஒன் டவுன் வர்றோம் அப்படிங்கிறப்போ ஒரு 2 பால் பார்த்துருக்கலாம், சைட் பண்ணிட்டு அப்புறம் அடிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா பால் பேட்டுக்கு வரல, ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிற பிச்சு கிடையாது அப்படின்னாலும் கொஞ்சம் டூ பேஸ்டா இருக்குன்றப்ப கொஞ்சம் அதை பண்ணியிருந்துக்க தேவையில்லை அவர் இன்னைக்கு சூரியகுமார். இன்னும் ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம்னு நான் சொல்றேன். கண்டிப்பா பக்காசமான் கேட்ச் அது வந்து ஒரு பெரிய இதா சொல்றாங்க. அதை பார்த்தா ரொம்ப கிளியர், அது ஆப்வியஸா பார்த்தா கிளவுல தான் படுது எனக்கு. பட் அதை வந்து வாக்காடினேஸ் வந்து கமெண்ட்ரியில வந்து ஐ கேன் கிளியர்லி சி கிராஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன அவங்க அப்படிதான்டா சொல்லுவாங்க. பக்கா நியூஸ் அவங்கலாம் பாவம், என்ன பண்றது? கமெண்ட்ரியில அவங்க வந்து ஏதாவது சொன்ன எப்படி வேணா போலாம் டிசிஷன், பட் ஆனா கிராஸ் கிளியரா தெரியுதுன்னு சொல்ற அளவுக்கு ஒன்றும் தெரியல. கரெக்டா அது பார்த்தா அந்த ஆங்கிள் கிளவுல் தான் அடியில, ஃபிங்கர்ஸ் அடியில இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் இட் குட் ஹேவ் பீன் கான் either way. பட் அதான் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. கடைசியில அவங்க என்னென்ன புலம்புனாங்க, உங்களுக்கு ஐபிஎல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, உங்களுக்குலாம் ஐபிஎல் எக்ஸ்போசர் இருக்கு, பவுலர் கரெக்டா லென்த் போடுறாங்க, பேட்டருக்கு வந்து 6 அடிச்சு பழகிட்டாங்க. திலக் வர்மாலாம் 3 டாட் பால் ஆடினாலும் பரவாயில்லன்னு பார்த்துட்டு 2 6 அடிச்சிடுறாரு. அந்த மாதிரி கேமுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. கரெக்ட் தான், அது வெரி ஃபேர். ஏன்னா அந்த டைம்ல வந்து அவங்க ப்ரெஷரே ஃபீல் பண்ணலையே. இப்ப ஹர்திக்கும் 2 3 டாட் பால் ஆடினாரு, திலக் 2 3 டாட் பால் ஆடினாங்க. ஆனா வந்து அந்த 2 6 அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது ப்ரெஷர் போயிருது அப்படிங்கிற அந்த கணக்கு வந்து அவங்க கரெக்டா வச்சிருக்காங்க. அதாவது மாடர்ன் T20 எப்படி விளையாடணும் அப்படின்னு இவால்வ் ஆயிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்க அப்படி ஆகல ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வரைக்கும். அதனால சில பிக் டோர்னமெண்ட்ஸ் தான் இந்தியா தோத்தாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் இப்போ வந்து ஒரு முழு T20 மெஷின், T20 அனிமலா மாறிடுச்சு இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம். அதாவது கொஞ்சம் ஓவராகவே போயிட்டாங்க. அதாவது இண்டிவிஜுவல் மைல் ஸ்டோன்ஸ் கிடையாது, கரெக்டாக ரைட் லெஃப்ட் தான், எல்லாரும் வந்து இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல தான் போகணும். ரொம்ப அதாவது என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி ஒரு மாடர்ன் T20 மெஷினா வந்து இவங்க ஆயிட்டாங்க. அவங்க வந்து இன்னும் அப்படியே பழைய இதாவே இருக்காங்க பாகிஸ்தான். இன்னைக்கு வந்து ஏதோ கொஞ்சம் இப்போ இந்தியாவோட ஒரு வெறி வச்சு விளையாண்டாங்க. பட் ஸ்டில் தட் வாஸ் நாட் குட் இனஃப். அது வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த மேட்ச் தோத்ததுனால பாகிஸ்தான் பங்களாதேஷ் அடுத்த மேட்ச் தேர்ஸ்டே நினைக்கிறேன். அதான் வந்து இப்போ கீ மேட்சா இருக்கு, யார் ஃபைனல்ஸ்க்கு வருவாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா ஒன்று இது தோத்துட்டாங்க. நிறைய பேர் ஆமா, வந்து ஒரு அதான் மேட்ச் இப்ப ஸ்ரீலங்கா பாகிஸ்தானும் இருக்குல்ல. ஸ்ரீலங்கா திடீர்னு பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் இல்ல பங்களாதேஷ் இப்போதைக்கு வந்து ப்ராபபிலிட்டி கணக்கு போட்டு பார்த்ததுல வந்து ஒரு ஒரு- ஒரு ஒருத்தர் ப்ராபபிலிட்டி போட்டு இருக்காரு அதுல ஆன் இதுல மீடியால. அது ப்ராபபிலிட்டி வந்து பங்களாதேஷ் ஹையர் சான்ஸ், அபவுட் 64% சான்ஸ் கம்பேர்ட் டு அதர் டீம்ஸ் கம்மிங் டு த ஃபைனல்ஸ். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் தான் அதிக சான்ஸ். அதான் ப்ராபபிலிட்டி அது கணக்கு ஓகே வெற்றி. பட் மேத்தமெட்டிக்கலா நான் சொல்றேன், ஸ்ரீலங்கா வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சு, பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஜெயிச்சிச்சுன்னா அவங்க 3 பேருக்குமே பயங்கர அடிபிடி சண்டை. இந்தியா வந்து ஜாலியா உட்காந்துருவாங்க உள்ள போயிட்டு. இந்தியாவோட யார் ஃபைனலுக்கு வர்றது அப்படிங்கிறதுக்கு பயங்கர அடிபிடி சண்டையா இருக்கும் இந்த 2 மேட்ச், பங்களாதேஷ் பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா பாகிஸ்தான். பிளஸ் ஒரு நம்ம நியூ லுக் இந்தியா ஸ்ரீலங்கா பங்களாதேஷோட கடைசி மேட்ச் லீக் நாளைக்கே மேட்ச் பிஃபோர் த பங்களாதேஷ் ஃபைனல். ஜெயிச்சுன்னா அவ்வளவுதானா, முடிஞ்சிருச்சா? ஆமா, என்ன வெற்றி ஏதோ சொல்ல வந்தியே? இல்ல இப்போ பங்களாதேஷ் வந்து இப்போ ஒரு நியூ லுக், இந்த டீமை நம்ம ரொம்ப நாள் ஆடினது கிடையாது. அவங்க அந்த புது பவுலர்ஸ் வச்சுட்டு செட் ஆஃப் பவுலர்ஸ் பார்ப்போம் அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோன்னு. நீ சொன்னது கரெக்ட் தான், நம்ம ஒரு T20 மிஷின் ஆயிட்டோம். பட் நம்ம மெயினா வந்து இந்த டீம்ஸோட தான் விளையாண்டுருக்கோம் அதிகமா. இப்போதைக்கு நம்ம அந்த பெரிய டீம்ஸோட ஆனது கிடையாது. பெரிய முக்கியமா டீம் ஆஸ்திரேலியா, ஆடினாலுமே மெஷின் தான் நினைக்கிறேன். இந்த வென்யூல எல்லாம் ஆடினாங்கன்னா வெளுத்து விட்டுருவாங்க. இந்தியாலயுமே இந்த வந்து venue- மெஷின் தான். அப்படி பெரிய டீமோட விளையாட்ட வெற்றி, T20 வேர்ல்ட் கப்லாம் விளையாடணும் வெற்றி, எல்லாம் பெரிய டீமோட தான் ஆமா விளையாடணும். விளையாடணும்னு இல்ல சொல்றேன் நான். வெற்றி, வேர்ல்ட் கப் முன்னாடி ஹை பேஸர் நல்லாவே அடிக்கிறாங்க. முன்னாடி இருந்த பேட்டர்ஸ்லாம், இந்தியன் பேட்டர்ஸ்லாம் வந்து ஹை பேஸ் வந்து இப்படி அடிக்க மாட்டாங்க. இந்த ஹர்திக் வந்து ஹாரிஸ் ராவ் போட்டு ஃபர்ஸ்ட் பால் ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு டைமிங் தான் அது. அது ஒண்ணுமே இல்லை. அவர் வந்து அது மசில் மெமரி தான் அவருக்கு. அந்த பால் அப்படி விட்டாரு மிட் விக்கெட் கிட்ட, அழகா தரையா ஒரு 4 போச்சு கேப்ல. டைம் தான் பண்ணாரு பியூரா. அப்படி டைம் பண்றதுக்கு வந்து அவர் எவ்வளோ அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், எவ்வளோ வாட்டி அதை மிஷின்ல ஹை பேஸ்ல ஒரு ஆடி இருந்திருக்கணும். அந்த மாதிரி வந்து ஹை பேஸ் வந்து இந்தியா பேட்டர்ஸ்க்கு இப்போ வீக்னஸே கிடையாது. ஸ்பின் வந்து டெஸ்ட்ல ஓகே, பட் T20 மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஃபிட்னஸ் லெவல்ஸ் எக்கச்சக்கமா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. பிக் ஹிட்டிங், 6 ஹிட்டிங் வந்து அவங்க தனியா ப்ராக்டிஸ் பண்றாங்க. ரேஞ்ச் ஹிட்டிங் எல்லாமே. ஸோ பேட்டிங் வந்து அந்த T20 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அப் டு த மார்க் இருக்கு.
பவுலிங் வந்து பும்ரா மாதிரி ஒரு பவுலர் இருக்காங்க. இப்போ லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் வெர்சடைலா வச்சிருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. சைனாமேன் வச்சிருக்காங்க. ஒரு மிஸ்ட்ரி பவுலர் வருண் சக்கர மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ எல்லா பேஸுமே அவங்க கவர் பண்ணிட்டாங்களே. இதுக்கு மேல அதான் வந்து ஒரு பெஸ்ட் மாடர்ன் T20 டீமு. எல்லா டோர்னமெண்ட்லயுமே தே வில் டூ வெல். இந்த மாதிரி அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்க வரைக்கும் அன்லெஸ் ரொம்ப பேட் லீடர்ஷிப்போ இல்லை இன்டர்னலாக அவங்க இம்ப்ளோட் ஆகாத வரைக்கும் தே வில் டூ வெல். அவங்க தோக்கணும் அப்படின்னா ஒரு பேட் டே அது எந்த பெரிய டீமுக்கு வேணால் இருக்கலாம். அந்த 1983 வெஸ்ட் இண்டீஸ் வந்து எப்படிப்பட்ட டீமோ அன்னைக்கு ஒரு பேட் டே இந்தியாவோட தோத்துட்டாங்க. ஃபைனல் ஆயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. அந்த மாதிரி வந்து ஒரு 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 வெரி ரெண்டு ஸ்ட்ராங் தடவை டீமாக தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. என்னடா 2 ரெண்டு தடவ தடவை ஜெயிச்சோம் 83ல. ஃபர்ஸ்ட் டைம் இஸ் சரி ஜஸ்ட் ஓகே, நாட் 2 பேட் டே. இல்ல இதே வந்து நம்ம டெஸ்ட்ல பண்றாங்க, அததான் பண்ணக்கூடாதுன்னு. அது ஓகே, அதுக்கு ஒயிட் பாலுக்கும் ரெட் பாலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ரெட் பால் அது சஸ்டைன் கான்டெஸ்ட் 5 நாளைக்கு. இது 3 மணி நேரத்துல முடிஞ்சிருது இல்ல. அதுவும் இதையும் இது பண்ண முடியாது. சரி, அதான் இப்போதைக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா காம்ப்ரிஹென்சிவாக ஜெயிச்சிட்டாங்க. போன மேட்ச் வந்து அதான் போன மேட்ச் ரொம்ப இதாக தோத்தாங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் வந்து தோத்தாங்க. அதான் அன்னைக்கு சொல்ற மாதிரி அன்னைக்கு நிக்க வச்சு சுட்டாங்க, இன்னைக்கு கொஞ்சம் ஓட விட்டு சுட்டாங்க. ஆக சுட்டது தான். இந்தியா ஜெயிச்சது தான். ஃபைனல் போயிடுவாங்க இந்தியா, எப்படியும் கப்பும் ஜெயிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். விளையாடுறத பார்த்தா அப்படி தெரியுது. ஸோ இவ்வளோதான். யார் விளையாட போகிறாங்க இந்தியாவை ஃபைனலில் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய அடிப்படை சண்டைகள்லாம் நடக்க போகுது. அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். பாய்ஸ் நீங்கள் சொல்கிறது சொல்லுங்கள், கம்பெனியை மூடுவோம். ஏசியா கப் வந்து மற்ற டீமுக்கெல்லாம் சூடு பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு ஓரளவுக்கு குட் ஸ்டார்ட் ஃபோர்ஸ்ல. ஸோ ஹோப்ஃபுல்லி வில் கோ த்ரூ வித்வுட் எனி இஷ்யூஸ் அண்ட் கோ டு த ஃபைனல். அதே மாதிரி நம்ம டீம் பத்தி நியூஸ் பேசுறதுனால ரோஹித் சர்மா வந்து அண்டர் 19 டீமுக்கு வந்து கிளாஸ் எடுத்திருக்காரு பெங்களூர்ல. அவரும் கேலாரும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி பெங்களூர்ல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல. ஸோ வில் பி அது ரோஹித் சர்மா இது பண்ணது ரொம்ப பழைய இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்டர் 19 டீம் வந்து ஆஸ்திரேலியா போய் விளையாடி இருக்காங்க. ஒன் டே டீம் இங்க விளையாடல. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிசிசிஐ போட்ட ரிலீஸ் அதான் அது பழைய இன்னைக்கு மேட்ச் வீடியோ. நடந்துட்டு இருக்கு. அண்டர் 19 மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா வந்து இன்னைக்கு மேட்ச் நடந்துட்டு இருக்கு. நடந்தது வந்து பிரிஸ்பேன்ல நடந்துச்சு. அவங்க இந்தியா அப்போ பழைய மேட்ச் தான் இருக்கும். எனிவே கேஎல்ஆரும் ரோஹித் சர்மாவும் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க பெங்களூர்ல. So we'll be back with the more updates. We'll sign off with this. Your artist call. Bye.